ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ரெவரண்ட் பாஸ்டர் தேவ சுந்தரம் கைத்தட்டி அவரை வரவேற்று ஆண்டவரை அவரை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. தகப்பனே, இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். வந்திருக்கிற பாஸ்டர்ஸை ஆசீர்வதியும், முழு நேர ஊழியர்களை ஆசீர்வதியும், அன்பு விசுவாசிகளை ஆசீர்வதியும். இப்பொழுது ஆராதனைகள் கடந்து செல்ல போகிறோம். இந்த கூட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம், நம்மிடம் வந்திருக்கிற ஜோசப், எழுமி நில்லுப்பா, ஊர் பேர் சொல்லியா? அம்பலக்கடை. எனக்குள்ள உங்கள் பகுதியில் இருந்து அம்பலக்கடை என்ற கிராமத்தில் பிறந்து இந்த தம்பி இன்றைக்கு இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிறார். முழங்கால் யுத்தம் என்று ஊழியத்தை ஓசூர்ல ஆரம்பித்து ஓசியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்காக பிரமாணிக்கமான ஜெப வீரன். இந்த உங்கள் பகுதியிலிருந்து எழும்பினபடியால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். கைதட்டி நன்றி செலுத்துங்க. தம்பியை அவர் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் புதியன செய்திடுவார். சுனாமியால பாதிக்கப்பட்டவர்களே, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்று நீ காண்பாய், சீக்கிரத்தில் நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார். உண்மைதானா? இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் குமரி மாவட்டமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார். சொல்லுவோம். தப்பிச் செல்ல வழி செய்வார். தப்பிச் செல்ல வழி செய்வார். சொல்லுங்க. தாங்கிடும் பலம் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். பக்கத்துல சொல்லுங்க. நீ தப்பிச் செல்ல வழி. பக்கத்துல ஆறுதல் கொடுத்துங்க. தப்பிச் செல்ல வழி செய்வார். தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே தமிழா, கலங்காதே.
மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. ஒரு சபைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்று சபை முடிந்து வெளியே வரும்பொழுது ஒரு சகோதரி ஓடி வந்தாள். ஐயா, 5 லட்சம் கடன், போராடி கொண்டிருந்த வேளையில கணவன் கைவிட்டு விட்ட நிலையில தற்கொலை. இயேசுவே அறியாத ஒரு சகோதரி. இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவை நான் அறியாதவள். கடன் தாங்க முடியாமல் இரவு 12 மணிக்கு தற்கொலை பண்ணி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நான் அதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். அன்று மாலை 7 மணி அளவில் ஒரு சகோதரி ஒரு கேசட் கொடுத்து இதை கேள் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியம். சாக முன்னால ஒரு பாட்டு கேட்கணுமா? சரி, பாட்டை கேட்டுட்டு செத்து போயிடலாம். இந்த உலகம் கசக்கிறது, உலகம் வேண்டாம் என்று அந்த கேசட்டை அவள் டேப் ரெக்கார்டர்ல சொருகி எடுத்த உடனே பிரஸ் பண்ண உடனே கேட்ட பாடல், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பா, கர்த்தர் புதியன செய்திடுவார், சீக்கிரத்தில் நீ காண்பா, சீக்கிரத்தில் நீ காண்பா. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். இந்த பாடலை அவள் கேட்ட உடனே அவள் சொன்னாள், இயேசுவே என்னோட கூட நின்று பாடுறது போல இருந்துச்சுயா. நான் சாவதை நிறுத்தி அந்த எண்ணத்தை மாற்றி இந்த இயேசுவுக்கு இன்றைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். படிப்படியாக என் கடனை அடைத்து இன்றைக்கு நான் அநேகருக்கு கொடுக்கிறவளா என் அருள்நாதர் மாற்றி இருக்கிறார் ஐயா. என் ஜனமே, இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவையே அறியாத ஒரு சகோதரிக்கு அற்புதம் செய்தார். இயேசுவை அறிந்த உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உற்சாகமா கைதட்டி, எங்கள் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, நல்லதோ போராட்டம் போராடுவோம், எத்தனை சுனாமி வந்தாலும் போராடுவோம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். கை நீட்டுங்க, விசுவாசம். விசுவாசிக்கிற இயேசுவை காத்து கொள்வோம், இயேசுவை காத்து கொள்வோம், இயேசுவை விட்டு விலக மாட்டோம், இயேசுவை விட்டு விலக மாட்டோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. கை கை தலையில கை வச்சு சொல்லுங்க, நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. அருள்நாதர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் சுனாமி, அதுதான் அடையாளம். சுனாமி ஏன் வந்தது? அருள்நாதர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார், மகா பெரிய பூமி அதிர்ச்சி இருக்கும், அப்பொழுது என் வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள், என் வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லாதது ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே இயேசுவை விடாதீர்கள். அவர்தான்
இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தலையில கிரீட வைக்க போகிறார். நிச்சயம் எனக்கு கிரீட வைப்பா. எனவே கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, உற்சாகமா கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. என் இயேசு கைவிட மாட்டார். உற்சாகமா என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உற்சாகமா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஓ அல்லேலூயா, ஆனந்தமே குதிச்சு அல்லேலூயா, பேரின்பமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, பேரின்பமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் ஈசர். நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. சொல்லுங்க. நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா வல்லவரே. துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். சொல்லுங்க. தமது சிறகா. கவனிங்கள் பிள்ளைகளே, இது 91ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை, நிலநடுக்கம் இன்னும் அதிகமாகும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். இன்னும் அதிக பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் மத்தியிலே இவர் உங்களை காப்பா. இயேசு காப்பா. 91ஆம் சங்கீதத்தை வாசியுங்கள், பாடுங்கள். 91ஆம் சங்கீதத்தை வாசித்து வாசித்து பாடுங்கள். நான் 23ஆம் கேசட்ல சொல்லி இருக்கிறேன், 24ல அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். இந்த 91ஆம் சங்கீதம் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பு. எத்தனை சுனாமி வரலாம், எத்தனை நிலநடுக்கம் வரலாம், ஆனால் இவர் உங்களை பாதுகாப்பார். சென்னையிலே காசிமேடு பகுதியிலே சுனாமி அலை தாக்குகிற பொழுது எனக்கு தெரிந்த ஒரு அந்த சபையை சேர்ந்தவருடைய வீடு அது. அலை மோதி வருகிற பொழுது, அநேக அடிகள் வரும்போது ஜீசஸ் என்று அந்த சகோதரி கத்தும் பொழுது 2 கரம் அதை தடுத்து நிறுத்தி அந்த வீட்டை மோதாமல் சைடுக்கு போச்சியா. இன்றைக்கும் அந்த வீடு அப்படியே இருக்கிறது. கடலோரம் உள்ள அந்த வீடு அப்படியே இருக்கிறது. அதில் வசனமாய் எழுதி இருக்கிறார்கள். அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி? ஆம், இது இப்படி. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். உங்களை பாதுகாப்பார். சுனாமியால் மரித்து போனவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நாம் அது நீதி நியாய தீர்ப்பு சொல்ல நமக்கு இந்த இடம் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்ல வந்திருக்கிறேன். சுனாமி உங்களை தாக்காமல், உலக பிரச்சனை உங்களை தாக்காமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவர்தான் என் அருள்நாதர் இயேசு. உங்களை பாதுகாப்பா. ஆகவே இந்த இயேசு உங்களுக்கு தேவை. இயேசு உங்களுக்கு தேவை. இவர் ஒரு மதவாதி அல்ல, இது ஒரு மதம் அல்ல. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் இயேசு. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தமது சிறகா உன்னை மூடி காத்து நடத்துவான். ஆமா,
அவரது வசனம் பைபிள் அவரது வசனம் ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, அவரது வசனம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பைபிள் வச்சிருக்கவங்க தூக்கி காட்டுங்க, எனது தூக்கி காட்டுங்க. பரலோகம் பார்க்கட்டும், சாத்தானும் பார்க்கட்டும், அஞ்சி ஓடட்டு. அவரது வசனம் ரேமா, வசன வசனம் ஆவியின் பட்டய. வழிகளில் எல்லாம் உன்னை காக்க தூதர்கள், காவல் தூதர்கள் உனக்குண்டு. உன் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். கைதட்டுகளே, அல்லேலூயா. வழிகளில் எல்லாம் உன்னை காத்து தூதர்கள் உனக்குண்டு. வழிகளில் எல்லாம் உன்னை காத்து தூதர்கள் உனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரே நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரே நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி. எல்லாரும் கைது. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. கைதட்டி நன்றி 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 ஐயா. நன்றி. Yes Lord, thank you. வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும். நன்றி 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 ஐயா. அப்பா நன்றி 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 ஐயா. Thank you. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. அவங்க சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. Yes Lord. எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி. Yes Lord. Power, power, fire, fire. மைதானம் எங்கும் இறங்கட்டும். Fire. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் அப்பா. குமரி மாவட்டத்தில் அக்கினி, குமரி மாவட்டத்தில் அக்கினி. Thank you, thank you. Yes, yes. வல்லமை இறங்கட்டும், மைதானம் என்று வல்லமை இறங்கட்டும். வல்லமை, வல்லமை, வல்லமை. Thank you, thank you. Yes, yes. அந்நிய பாஷை அபிஷேகத்தோடு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு என் ஜனங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. Thank you, thank you. ஓ, நன்றி. தீய ஆவி அலறி ஓடட்டும், அசுத்த ஆவி அலறி ஓடட்டும். ஓ
ராஜா 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 சமரபலோபர் அந்நிய பாஷையில் ஆண்டவரை ஆராதிப்போ சமரலோரோ நிமரபலோ அந்நிய பாஷை பேசுங்க அந்நிய பாஷை பேசுங்க நிமருலோ சமரா உனக்கு விடுதலை உன் ஊருக்கு விடுதலை இயேசு விடுவிக்கிறார் நம்பி வா மகளே சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. அப்படியே முழந்தால் படிட்டு ஆராதிப்போமா? ஆராதிக்கிற வேளையிலே அதிசயம் நடக்கும். உங்க நாமம் என் புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. இயேசு நாமம் எங்க புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா நாமம் புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. அப்பா நாம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே பார்த்து கொள்வி எல்லாமே பார்த்து கொள்வி. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா நாமம் என் புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. அப்பா நாமம் என் புகலிடமே எப்போதும் துதித்திடுவே. பிள்ளைகளே, நீங்கள் பாடும்போது அற்புதம் நடக்கிறது. சவுலுக்குள் இருந்த தீய ஆவி தாவீது பாடும்போது ஓடியது. நீங்கள் பாடும்போது உங்களுக்கு எதிரான தீய ஆவி ஓடு. உங்க பகுதிக்கு எதிரான தீய ஆவி ஓடு. சுகம். தாவீது பாட பாட கீபோர்ட வாசிக்க வாசிக்க அங்கே சவுல் சுகமானார். தீய ஆவி ஓடியது. நாங்கள் தாவீதுக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் பாடி பாடி சாத்தானை விரட்ட வந்திருக்கிறோம். பாடலை குறைச்சா நினைக்காதீங்க. வெறும் பாட்டு தானே சொல்லாதீங்க. புதிய ஏற்பாட்டு
சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுகின்றன. சாத்தான் கட்டப்படுகிறான். வான மண்டலத்தில் பிரேக் த்ரூ உண்டாகிறது. பாட பாட சாத்தானுக்கு பாடு, பாட பாட சாத்தானுக்கு பாடு. நீ சரியானவற்றை செய்தால் நான் உன்னை சுகமாக்கும், உனக்கு சுகம் தரும் டாக்டராய் எப்போதும் இருப்பேன். நான் யெகோவா ராஃபா என்று தன்னை வெளிப்படுத்தினார். என் ஜனமே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாம் ஆராதிக்கிற இயேசு நம்முடைய ஃபேமிலி டாக்டர். கைதிடுங்க, ஃபேமிலி டாக்டர், பர்சனல் டாக்டர். அவருக்கு பேர் யெகோவா ராஃபா. ஆமென். இன்றைக்கு யார் நம்பிக்கையோட வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. ஆமென். கைத்து நன்றி செலுத்துங்க. யெகோவா ராஃபா சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். கடந்த வாரத்தில் பெங்களூர் பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன். ஏறக்குறை 30 லட்சம் மக்கள் பெங்களூர் பட்டணத்தில் கூடியிருந்தார்கள். அருமையான தேவதாசன் பென்னிகின் வந்திருந்தார். கண்ணெதிரே கண்டேன். 15 ஆண்டுகள் நடக்க முடியாது, வீல் சேர். வேதனையோடு வந்த அந்த சகோதரி இயேசு என்று ஜனங்கள் கூப்பிடுகிற பொழுது, நம்பிக்கையோடு கூப்பிடுகிற பொழுது அவள் கால்களில் வல்லமை இறங்கியது. யெகோவா ராஃபா அவளை எழுப்பினார். வீல் சேரை விட்டு அவள் நடந்து வந்து இயேசுவை சுகமாக்கினார் என்று சாட்சி சொன்னார். அந்த யெகோவா ராஃபா இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தருகிறார். கைத்து நன்றி செல்லுங்க பார்க்கலாம். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். சொல்லுங்க. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். என் அருணாதரை குறித்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய், எல்லா வியாதிகளையும் சுகமாக்குபவராய் அவர் சுற்றி நடந்தார். சுற்றி அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் ஐயா எனக்கு இந்த சுகம் வேண்டும் என்று உண்மையா ஏக்கத்தோடு வந்திருப்பவர்கள் கரங்களை வைத்து காட்டுங்கள். ஆமென். கீழே போடுங்க. உண்மையா இன்றைக்கு எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கை வைத்துங்கள். ஆண்டவரே, எத்தனை பேர் ஐயா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கை வைத்திருக்கிறார். அதிசயம் செய்யுங்கப்பா. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகினார். இன்றைக்கு உங்களை கண்டு மனது உருகுகிறார். மத்தேயு 14:14 அவர் திரள் கூட்டத்தை கண்டபோது மனது உருகி அவர்களை சுகமாக்கினார். இன்றைக்கு உனக்கு சுகம் உண்டு தம்பி, இன்றைக்கு உனக்கு சுகம் உண்டு.
குஷ்டரோகியை கண்டா இயேசு கரங்கள் நீட்டி தொட்டா. குஷ்டரோகியை கண்டா இயேசு கரங்கள் நீட்டி தொட்டா. கவனிங்க, குஷ்டரோகியை தொட்ட இயேசு இன்றைக்கு உங்களை தொடுகிறார். என் ஜனமே, நம்பி வா, நம்பி வா. எத்தனையோ பேர் இயேசுவை சுற்றி நின்றாலும் இவர் கரம் குஷ்டரோகி மேல பட்டது ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை. கைத்தட்டுக்கு நம்பிக்கை, நம்பிக்கை. என் ஜனமே, அந்த குஷ்டரோகி வரும்போதே சொல்றா, உம்மால கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், சொல்லுங்க, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, உனக்கு சுகம் உண்டு மகனே, கலங்காதே. இன்னொரு விஷயம், விண்ணப்பத்தை கேட்பவரே, வா வா, ஆமாண்டவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கின்றார். மனதுருகி கரம் அதிசயம் செய்கின்றார். இன்று அதிசயம் செய்கின்றார். விண்ணப்பத்தை கேட்கின்றார், கண்ணீரை காண்கின்றார், சுகம் தருகின்றார். ஸ்தோத்திரம் சொல்லு மகளே. பிள்ளைகளே, ஏன் அவர் கரம் அவன் மேற்பட்டது? அவன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி இவர் என்னை சுகமாக்குவார்? அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் கைவர்த்தி ஜீசஸ் என்று கூப்பிடுங்கள், இயேசு என்று கூப்பிடுங்கள், நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். ஜீசஸ், இயேசு, இயேசு, ஜீசஸ். உங்களுக்கு தெரியுமா, குஷ்டம் ஒரு தீட்டான வியாதி. குஷ்டம் உள்ளவன் மக்கள் மத்தியில் வரக்கூடாது. வந்தால் அவனை கல்லறிந்து கொள்ளுவார்கள். அப்படி ஒரு தண்டனை. ஆனால் இவனுக்கு என்ன தைரியம்? கூட்டத்தின் மத்தியில் ஓடி வருகிறான். என்ன தைரியம் தெரியுமா? இயேசு கொடுத்த தைரியம். கைதட்டுங்க, இயேசு கொடுத்த தைரியம். அவனுக்கு தெரியும், இந்த இயேசு என்னை சுகமாக்கித்தான் அனுப்புவார். கைதட்டுங்க பார்க்கலாம். அவன் கல்லை எரிய முன்னாடி கர்த்தர் என்னை சுகமாக்குவாரியா? கைதட்டியா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகும், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருந்தா இயேசு உங்களை சுகமாக்குவார். கைவிட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஏமே, அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. இந்த
இன்றைக்கு நம்பு. குஷ்டரோகி அடுத்து 101 தலைவன் வருகிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். அப்பா ஐயா, இயேசு வார்த்தையில சுகம் உண்டையா? கைதட்டியா? இயேசு உடையில சுகம் உண்டையா? 12 வருஷம் கஷ்டப்பட்டவளுக்கு ஒரு நம்பிக்கை, உடைய தொட்டா போதும், நான் அடைவேன் சுகம். கைதட்டுங்க. உடைய தொட்டா போதியா? இயேசுவின் மொத்த சாயலே சுகம், சுகம். கைதட்டுங்க. சுகம், சுகம், சுகம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்க வல்லமை அவருக்குள் இருந்தது. இயேசுவுக்குள் நோயாளிகளை சுகமாக்கிற வல்லமை உண்டு. Thank you Holy Spirit. இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான். இதுவரை நீ எப்படி வாழ்ந்தாயோ போகட்டும், ஆனால் உனக்கு ஒரு புது வாழ்வு உண்டு. நோய் இல்லாத ஒரு வாழ்வு உண்டு மகளே, நோய் இல்லாத ஒரு வாழ்வு உண்டு. என் அருளாத உனக்கு தருவா. அவருடைய ஆடையில் அற்புதம், அவருடைய வார்த்தையில் அற்புதம், அவருடைய எச்சில் அற்புதம். யா எச்சியை தொட்டு கண்ணில் வைக்கிறாரே அற்புதையா. இந்த இயேசு இருக்கிறாரியா? யெகோவா ராஃபா சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்று சுகம் தருவார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கைத்தட்டி இயேசுன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. ஜீசஸ், கைத்தட்டி கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். எஸ் எஸ் எஸ். அற்புதம், அற்புதம். இயேசு நாமத்தில் அற்புதம். ஆமென். பிறவிலே முடவனா இருந்தவன் ஆலய வாசலில் அலங்கோலமாய் கிடக்கிறான். அலங்கார வாசலில் அலங்கோலம். அலங்காரமாய் வாழ வேண்டிய நீ அலங்கோலமாய் இருக்கிறாயோ? பயப்படாதே. பேதுரு சொல்லுகிறார், பொண்ணு என்னிடம் இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் ஒன்று உண்டு, அவர்தான் என் இயேசு இருக்கிறார். என் இயேசு இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பமே, பொண்ணு இல்லையா, வெள்ளி இல்லையா, இயேசு இருக்கிறார், உன்னை வாழ வைப்பா. உன்னிடம் இருந்த பொண்ணை விட அதிகம் கொடுக்க வல்லவர் வருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். 101 தலைவர் ஒரு வார்த்தை சொல்லும், சுகமா. அந்த நம்பிக்கை ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு விசுவாசத்தை நான் வேற எங்கேயும் பார்க்கல. அவனுக்கு அற்புதம். கை தட்டுங்க, அற்புதம். ஆமென். சொன்ன போதையா உம்மால முடியும். இன்றைக்கு உங்க வாயில வர வேண்டியதெல்லாம் உம்மால முடியும். சொல்லுங்க, உம்மால முடியும், உம்மால கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கைதட்டி. கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. ஓ, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். சொல்லுங்க. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. குருடர்களை பார்க்க செய்தி,
ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா, சொல்லுங்க, பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, நோய்கள் மறையுதையா. உங்க பக்கத்துல உங்களை கை நீட்டுங்க, உங்க பக்கத்துல கை நீட்டுங்க, நீட்டி சொல்லுங்க, இயேசு பெயரால் கை நீட்டினா, இயேசு பெயரால் கை நீட்டினா நோய் மறையுதம்மா. இன்னைக்கு நோய் பக்கத்துல சொல்லுங்க, கலங்காதீங்க, நோய் மறையும், நோய்கள் மறையுதம்மா. இன்னைக்கு நோய்கள் மறையுதம்மா. நம்புறீங்களா? இந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்க போகுது. நல்ல காலம் உங்களுக்கு. நம்பினால் நல்ல காலம், நம்பினால் நல்ல காலம், நல்ல காலம் கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்ல. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டார். இவ்வளவு விசுவாசம் இந்த 4 பேருக்கு இருந்ததென்றால், அந்த முடவனுக்கு இருந்ததென்றால், ஓட்ட பிரிப்பானாயா எவனாவது போய் ஓட்ட பிரிச்சாயா? ஏன்? என்ன நம்பிக்கை? எப்படியும் ஓட்டை அவர் அடைச்சிருவாரு. கை தட்டுங்க, அல்லேலூயா, கை தட்டுங்கயா. ஓட்ட பிரிச்சு இறங்கினாயா? இயேசு பாக்குறாரு, முன்னாடி டம்முன்னு, என்னடா நான் டம்முன்னு வந்து இறங்குறான் ஒரு முடவன். வேதம் சொல்லுது 9:2 அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, சொல்லுங்க, கண்டு கண்டு இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை காண்பாரா? என் தம்பி, உன் விசுவாசத்தை பார்க்கிறாரியா? கை தட்டியா? முடவர்களை நடக்க செய்தா, செவிடர்களை கேட்க செய்தா, முடவர்களை நடக்க செய்தா, செவிடர்களை கேட்க செய்தா. கூடுமே, எல்லாம் கூடுமே. சமரலா கரோ கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்ல. உங்கள் விசுவாசத்தை அவர் காண்கிறார். நான் என் அறையை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது என் விசுவாசத்தை அவர் கண்டார். நான் விசுவாசிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது. Thank you Holy Ghost. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒருவரை அவர் வெறுமனே அனுப்ப மாட்டார். நம்பிக்கை இருந்தா அங்கு நலம் கிடைக்கும். இயேசு உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். 12 வருஷமாய் ப்ளீடிங்கா இருந்தவர் வரும்போதே சொல்றா, அவருடைய ஆடையை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன். அந்த விசுவாசம் தொட்டாயா? அற்புதம் நடந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, என்னிடம் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, அது யார் என்று அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டே இருந்தாராம். கை தட்டுங்கய்யா. உங்க விசுவாசத்தை பார்க்கிறாரியா தம்பி? உங்க விசுவாசத்தை பார்க்கிறார் தம்பி. 21 செத்த பிணங்களை எழுப்பின விக்கில்ஸ்வொர்த் என்பவரை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். எத்தனை பிணங்களை எழுப்பி இருக்கிறார்? 21 இறந்தவர்கள் எழுப்பிய ஒரு மனிதர். அவருக்கு மிக வேண்டிய ஒரு நண்பன் செத்து கொண்டிருக்கிறான். இவர் தன்னோடு ஒரு 2 பேரை கூட்டிட்டு போகிறார். வாங்கயா, இயேசுவின் நாமத்தை சொன்னால் அற்புதம் வாங்கன்னு சொல்லி 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. நீ முதல்ல ஜெபம் பண்ணு, ஜேம்ஸ் ஜெபம் பண்ணு. அந்த ஆளு நிலைய பார்த்து இவருக்காவது சுகமாவது, இயேசுவை எடுத்துக்கொண்டு சீக்கிரம் ஜெபிச்சார். அரைஞ்சாரு அரை, டேய் எடுத்துக்கொள்ளவா உன்னை கூப்பிடு
கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றேன், போடா ஜேம்ஸ் போடா. பக்கத்துல ஆண்ட்ரூ, டேய் ஆண்ட்ரூ ஜெபம் பண்றா. ஆண்டவரே மனைவியை காப்பாத்துங்க, மனைவிக்கு ஆறுதல் கொடுங்க, இவர்கிட்ட பிழைக்க போறாரு. அந்த ஆண்ட்ரூவுக்கும் சந்தேகம், ஜேம்ஸுக்கு சந்தேகம், இந்த விக்கு சொத்துக்கோ நம்பிக்கை. விசுவாசம். ரெண்டு பேரையும் ஓங்கி அரைஞ்சு ஓடுங்கடா வெளியே. விசுவாசம் இல்லாத ஓடுங்கடா, உங்களை கூட்டு வந்தம்மா, ஜெபமா பண்ணிட்டு ஜெபம் ஓடுங்கடா. இந்த மனுஷனுக்கு நம்பிக்கையை பாருங்க. பாக்கெட்ல ஒரு ஆயில் பாட்டில் வச்சிருப்பாரு எப்போதுமே. அந்த ஆயில பாட்டில் அப்படி எடுத்து அவ்வளவுதான் மேல பார்த்தாரு. இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடன்னு பாட்டில போட்டு உடைச்சார. நம்பிக்கையில உடலெல்லாம் என்ன வழிந்தது, என்னையா வழிந்தது, இயேசுவே வழிந்தார்னு சொல்லுவேன். அபிஷேகம் வழிந்தது ஐயா. இதை சொன்னாரு பாருங்க, ஜீசஸ் உமால கூடும், ஜீசஸ் உமால கூடும். சொன்ன உடனே அந்த மூலையில ஒரு பிரகாசமான முகம், சிரித்த முகம், அது இயேசு முகம். அந்த அறையின் மூலையில் நின்று இயேசு பார்த்தார். well done Vikilsworth, well done. faith நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாழ்க்கையில் இயேசுவை பார்த்தாரா தத்ரூபமா. ஜீசஸ் இப்படி பார்க்கிறேன். அங்கே பார்த்து ஸ்மைலிங், ஆண்டவர் அப்படியே சிரித்தாரா, வேற ஒன்றும் பேசலையா. உன் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சிரிப்பாரையா, கை தட்டிங்க. He smiles. உண்டா சகோதரி, உண்டா சகோதரனே, வா நம்பிக்கையோடு வா. இயேசு மறைந்தாரு, செத்து கொண்டிருந்த சகோதரன் எழுந்துட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இன்றைக்கு என்னுடைய ஆசையெல்லாம் விசுவாசத்தை தூண்டிவிட்டு உங்க வாழ்க்கையில வீர நட போட வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசி என்றும் பதறான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். சபையே விசுவாசம், நீ பதற மாட்டாய். விசுவாசம் பாருங்க. இந்த 9ஆம் அதிகாரம் 2 அற்புதங்களை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். என்ன சில நிமிடங்கள் தான், 9:45 8:45 எழுப்பி விட்டுருவோம். நேரம் ஆயிடுச்சுன்னா யாரும் போறாப்புல இல்லையே, கை தட்டுங்கய்யா. இந்த கூட்டம் போகாது போல. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. யோசனை பார்க்கணும். கூடுமே எல்லாம் கூடுமே, வண்டர்ஃபுல் ஜீசஸ், உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. அவன் பேர் யபீத் ஜெயிரஸ். பிள்ளை செத்து போயிட்டான். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின்படி ஓடி வர்றான் ஜீசஸ். இவ்வளவுக்கும் ஒரு அதிபதி, லோக்கல் ஒரு அதிகாரி, தாசில்தார் போஸ்ட் மாதிரி வச்சுங்களேன், அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவர். ஆனா என்ன, இயேசு முன்னாடி விழுகிறான். தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்வடைவான். ஆமே, தன்னை தாழ்த்துகிறவன் வாழ்வடைவான். எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும், தாழ்த்து உயர்த்தப்படுவாய். தாழ்த்துகிறான் ஜீசஸ். டாடி ஆராதித்து வணங்கி சொல்றான், என் பிள்ளை செத்து போயிட்டா, ஆனால் என்ன, நீங்க வந்து கைய வச்சா எழுந்துடுவா. கை தட்டுங்க, எழுந்துடுவா. ராயா விசுவாசம். இயேசு நீங்க வந்தா போதும், பிள்ளை மேல் கைய நீங்க வச்சா போதும். இயேசு நீங்க வந்தா போதும், என் பிள்ளை மேல் கைய வச்சா போதும், எழுந்து நடந்திடுவா, சோறு சாப்பிடுவா, எழுந்து
ஒண்ணுமில்ல, அப்பனால் கூடாதது ஒண்ணுமில்ல. சொல்லுங்கள் லலலா, 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 லலலா. செத்து போய்விட்டால் ஆனால் நீங்க வந்தா எழுந்திடுவான். ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். என்ன விசுவாசம்! வேதம் சொல்லுகிறது, அவர் அவனோடு கூட போனார். கூட போனார். கை தட்டுங்க. போனார் இருக்கா தம்பி? இயேசு எழுந்து நம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். மார்க்ல இருக்கு, அவனோட கூட போனார். உன்னோட கூட வருவார் தம்பி. உனக்கு தெரியுமா என்ன இருந்தா கூட வருவார்? ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ கலங்காதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ கலங்காதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நம் கத்தலா கப்பலா பயப்படாதே. நீதிமான் விசுவாசத்தால் வாழ்வான். கை தட்டுங்க. இந்த ஒரு வார்த்தை 4 முறை வேதத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1 முறை, புதிய ஏற்பாட்டில் 3 முறை. ஒரே ஒரு வசனம் 4 முறை இருக்கிறது என்றால் அது இந்த வசனம் தான். அது என்ன? நீதிமான் விசுவாசத்தால் வாழ்வான். கை தட்டுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இவனுடைய யவீருடைய விசுவாசம் இயேசுவை கூட நடக்க வச்சிருச்சியா? நீங்க நம்ப இயேசு நண்பன் போல வருவாரியா? நம்புறீங்களாயா? வாலிப தம்பி நம்புறியா? வாலிபர்களே, வாலிபர்களாம் கை வைத்து காட்டுங்க. அவங்க மேல எனக்கு தனியாத ஆசை. இந்த பாரியா கூட்டத்தை கை தட்டுங்க. வாலிப தங்கங்களே, வாலிப சிங்கங்களே, இயேசு கூட வருவார். இயேசு கூட வருவார். உன்னோடு கூட வருவார். இந்த இயேசுவை நம்பினா பரீட்சை எழுத போகிற மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்களே. யாரா பரீட்சை எழுத போற மாணவ மாணவிகள்? சரி, எங்க வீட்டுல என் பிள்ளை பரீட்சை எழுதுன்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. அப்பா, இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கூட்டத்து நிமித்தம் இங்க வந்திருக்கிற குடும்பங்களில் எல்லாம் ஒரு அதிசயம் நடத்துங்க. எங்கள் மாணவிகள் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து வருங்கால வளமையா இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். எல்லாம் எழுந்துலுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா,
விசுவாசிக்கிறவரோடு நீ கூட வரப்போகிறார். கூட வந்தா வீட்டுக்குள்ளேயும் கூட வருவார். போகிற வழியிலேயே சில பேர் சொன்னாங்க, செத்து போயிட்டா ஏயா அவரை கஷ்டப்படுத்துறாங்க. அவன் சோர்ந்து போனான். ஆனால் என் அருணாதர் சொன்னார், do not be afraid, பயப்படாத, only believe, நம்பி வா, என்னோட உன் பிள்ளை நல்லா இருப்பா. கை தட்டுங்கய்யா. only believe, நம்பி வா, என்னோட நம்பி நட, உன் பிள்ளை நல்லா இருப்பா. நம்பி வா, சோர்ந்து போகாதே. சபை ஊழியரே, சோர்ந்து போகாதே. உள்ள போனார். உங்களுக்கு தெரியும், கையை பிடிச்சு தூக்கி நடக்க வச்சார். வீட்டுக்குள்ள அற்புதம் இன்னைக்கு நடக்குது. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. வாங்கப்பா, ராஜா thank you Holy Spirit. Yesu Raja, Yesu Raja. அப்பா சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் நோய்களுக்கு கட்டளையிடுங்க, அது போகும். காரணம், என் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அப்பா சொல்றாரு, மலையை பார்த்து இவ்விட விட்டு புறப்பட்டு போய் விழு கடல்ல என்று. நீங்களும் உங்க வியாதி இருக்கிறத கையை வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க. இயேசுவின் நாமத்துல என்னை பாதிக்கிற வியாதியே, அந்த வியாதி பெற சொல்லி என்னை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னு விரட்டுங்க என்று கட்டளை கொடு. தேங்க்யூ, தேங்க்யூ. கட்டளை கொடு, என்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்துல எந்த வியாதியா இருந்தாலும் கட்டியே என்னை விட்டு போ. தலைவலியே போ. எந்த வியாதியா இருந்தாலும் போ, வெளியேறு, வெளியேறு. நான் வியாதியோடு போவது இல்ல, நான் வியாதியோடு போவது இல்ல. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். எஸ், வெளியேறுகிறான், சத்துரு வெளியேறுகிறான். இயேசுவின் நாமத்துல வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. போ, வெளியேறு. இருதய பலவீனமே வெளியேறு. ஒவ்வொரு வியாதியா சொல்லி வெளியேற்றுங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுகம். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எஸ், 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 எஸ். கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். மைதானமே விரட்டு, இயேசுவின் நாமத்தில் விரட்டு, விரட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ. கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது, ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட், நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. சந்தேகப்படாம விசுவாசித்தா நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தேகப்படாம விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? நன்றி.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தலைவலியை நீக்கினீரே நன்றி ராஜா, தலைவலியை நன்றி ராஜா, கண்ணை சுகமாக்கினீரே நன்றி ராஜா, கண்ணை சுகமாக்கினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சிரிச்சுக்கிட்டு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. குதிச்சுக்கிட்டு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சக்கர வியாதி நீக்கினீரே நன்றி ராஜா, இருதய பலவிட நீக்கினீரே நன்றி ராஜா, ஆஸ்மா போக்கினீரே நன்றி ராஜா, அல்சர் நீக்கினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி சொல்லு ரபா கத்தலகா. துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி ஓ, ராஜா, ஓ, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராப்பா, நன்றி ராஜா, யெகோவா ராப்பா, நன்றி ராஜா, சுகம் தந்தீரே நன்றி ராஜா, சுகம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி சிஸ்டர், இப்ப எழுத வேண்டாம். ராஜா, நன்றி செவிக்கிறீங்க சிஸ்டர். நன்றி இயேசு ராஜா, எல்லாரும் புதுக்கணும். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கவனிங்க, விசுவாசத்தால தான் நீங்க சுகத்தை பெறுவீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க சிரிச்சுட்டா சொல்லணும். ஆமென். அப்பா சொல்றாரு, உங்க அழுகைய நான் மாற்றிட்டேன், இனி அழமாட்டீங்க. ஆமென். இனி என்ன செய்வீங்க? நல்லா சிரிச்சுக்கிட்டு குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானம். ஏ ஏ ஏ குதூகலம் கொண்டாட்டமே. அப்படி சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். வயிற்று வலி நீங்கியது, கால் வலி நீங்கியது இயேசுவின் ரத்தத்தினால். சொல்லுங்க, வயிற்று வலி நீங்கியது, கால் வலி நீங்கியது இயேசுவின் இரத்தத்தினால். கரம் கொண்டாட்டமே. கரபலம்.